ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அப்கமிங்கில் நம்மளோட கையல் சீரியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட், ஹீரோ ஹீரோயினோட செப்பரேஷன் ட்ராக் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி. எஸ், இன்னைக்கு ப்ரமோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளை யாராலையும் நம்மளை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கையல் வந்து எழில்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக இவங்களை பிரிக்கிறதுக்காக தான் இந்த பர்சன் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனை வந்து காட்டுறாங்க. அதாவது நம்ம எழில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பேக் சைட் பொசிஷனில் நிற்கிற மாதிரி ஒருத்தரோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அப்கமிங் நியூ என்ட்ரி கையல், கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். இந்த லுக்கை பார்த்துட்டு நான் கூட ஸ்ரீயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் சத்தியமாக நான் இதை கெஸ் பண்ணவே இல்லை. இவரை இதுக்கு முன்னாடி நான் எங்கே பார்த்துருக்கேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. புதுமுகமோ என்னவோ அப்படின்னு தெரியல. விஜய் விஸ்வா அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ், சரவணகுமார் அப்படிங்கிறது அவரோட நேம். இவர் தான் அப்கமிங்கில் நம்மளோட கையல் சீரியலில் பயங்கரமான ஒரு வில்லனாக அப்கமிங் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. வில்லேஜ் ட்ராக் வரப்போகுது போல இருக்குது அப்கமிங். அதாவது திருவிழா, ஊர் திருவிழான்னு நினைக்கிறேன், அதுக்கு போகிறாங்க போல இருக்குது. நம்ம கையல் ஃபேமிலி எல்லாருமே, சித்தப்பா சித்தியிலேருந்து எல்லாருமே போகிறாங்க. அந்த ட்ராக்கில் தான் இவரோட என்ட்ரி வருது. வில்லேஜில் கையல் எழில் இவங்க 2 பேரை பிரிக்கிற முயற்சியில் தான் இந்த ஒரு பர்சன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. கண்டிப்பாக ஹீரோ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு காதல் வந்து இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அந்த செப்பரேஷன் ட்ராக் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாப்பம், வெயிட் பண்ணி இவரோட முயற்சி வந்து பலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன? அப்கமிங் ஹை வோல்டேஜான ட்ராக்காக இந்த ட்ராக் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.